5.13ல 13th sum. Find the intercepts made by the following lines on the coordinate axis. ஒரு லைனை கொடுத்துட்டாங்க. இந்த லைனை கொடுத்துட்டு இன்டர்செப்ட்ஸ் கேட்குறாங்க. அந்த லைனு எந்த பாயிண்டில் எக்ஸ்லையும் ஒய்லையும் ஜாயிண்ட் ஆகுதுங்கிறத கேட்குறாங்க. இன்டர்செப்ட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஈக்குவேஷன் மட்டும் தெரியும் நினைக்கிறேன் நமக்கு. எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு சம்மு சால்வ் ஆகிடும். ஓகேவா? ஏபி கிடச்சிருமா? ஏவும் பியும் தான் இன்டர்செப்ட்ஸு இல்லையா? எக்ஸோட இன்டர்செப்ட்டு ஏ, ஒய்யோட இன்டர்செப்ட்டு பி. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த ஈக்குவேஷனை நம்ம இதை மாதிரி மாற்றா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3x மைனஸ் 2y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ங்கிறது தெரியும், கொடுத்துட்டாங்க. நம்ம இதை இந்த கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு போகிறோம். 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 6. இங்கே 1 கொண்டு வரணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை 6 பண்ண என்ன பண்ண பாருங்கள். 3x டிவைடட் பை 6 மைனஸ் 2y டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 6/6. கேன்சல் பண்ணால் 1, இதை கேன்சல் பண்ணால் 3, இதை கேன்சல் பண்ணால் 2. அப்போ x/2 மைனஸ் y/3 ஈக்குவல் டு 1 இல்லையா? அப்போது ஒய்ங்கிறது எப்படி இருக்குது? ஆனால் ஃபார்மேட்டை பாருங்கள், ப்ளஸ் இருக்குது இல்லையா? அப்போது x/2 ப்ளஸ் y/-3 ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ கரெக்டாக ஃபார்மேட் வந்துச்சு. x ப்ளஸ் ஏ ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1. அப்போ a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு -3. அப்போது எக்ஸோட இன்டர்செப்ட் என்னது? இன்டர்செப்ட்டு 2, ஒய்யோட இன்டர்செப்ட்டு -3. இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, செகண்ட் சம் என்னென்னா 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இதுவும் அதே ஃபார்மேட்டில் கொண்டு வரதான் நம்ம வேலை. இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம், 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12 அந்த பக்கம் கொண்டு போகலாம், -12 ஆச்சா? இப்போது எதால் டிவைட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடைக்குன்னு பாருங்கள், 1 கிடைக்குன்னு பாருங்கள். ஏன்னா எப்படி மாற்றணும், x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1ன்னு மாற்றணும் இல்லையா? அப்போது டிவைடட் பை -12 சரியா? -12 பண்ணால் இதை 1 ஆகிடும் இல்லையா? அப்போது -4/x பை -12 ப்ளஸ் 3/y -12 ஈக்குவல் டு -12 பை -12. மைனஸை கேன்சல், 12 கேன்சல், 1 ஆகிடும் சரியா? இங்கே பாருங்கள் 4, இங்கே 3, இங்கே 4. அப்போது இங்கே மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், x/-3 ப்ளஸ் y/-4 ஈக்குவல் டு 1. அப்போ a ஈக்குவல் டு -3, b ஈக்குவல் டு -4. x இன்டர்செப்ட் at -3, y இன்டர்செப்ட் at -4. அவ்வளோதான் சம்.